எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எதற்கும் அஞ்சாத நாட்டு, யாரையும் என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுகிறவர் இப்போ போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? அன்றைக்கி டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம். நான் அங்கேருந்து எங்கள் டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி கட்சி ஆரம்பித்து என்னவோ 72லேருந்து நடத்துகிறவர் மாதிரி பேசுகிறாரு. மற்றவர்களால் அவர் என்ன தேர்தலில் நின்று ஜெயிச்சு தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா? எப்படியெல்லாம் புருடா விடுறாருன்னு தீராரில் நின்றுட்டு சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு. யாரு இப்போ செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு? டிடிவி தினகரனோட கைக்கூலியா இல்லை ஓபிஎஸோட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்கே போய் சந்திக்கிறாரு? கரெக்டா? அதனால் பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உணர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமியை புறங்கு தள்ளுவார்கள். அந்த 20% இந்த முறை 10% கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை. சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? நீங்க போய் அடிச்சு நொறுக்கணும், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்கள் கட்சியில் சேர்க்கு. இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்கள் பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுகிறோம். உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் முக்காடு போட்டுட்டு வெளியில் வர முடியாது. அதுதான் உண்மை. அன்றைக்கு ஓட்டெடுப்பில் இவரை காப்பாற்றிய 122 எம்எல்ஏக்கள், அவர்களில் 18 பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னு முதலமைச்சர் பழனிசாமியை மாற்றணும்னு தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போல. புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றலை. அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூரில் எங்கள் சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார். அது திருப்பி சொன்னார், அண்ணா முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் அறிவிங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். சம்பளையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார் பழனிசாமினா நாங்கள் இருக்க மாட்டோம். 122 சட்டமன்ற உறுப்பினர்களில் 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. ஸோ அதில் பாஜக காப்பாற்றல. அவரை நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்காங்க. அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லு. யார் பேசுகிறா? சாத்தா வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்களே நம்ம ஊர்லலாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவரெல்லாம் எழுத்து பேசுகிறார். அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பற்றி யார் பேசுகிறது? துரோகத்தை தவிர வேறு எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு
நன்மைதான் செய்தார்கள். பிஜேபிக்கு நான் நன்றியாக இருப்பேன்னு சொல்கிறார். 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார்? 24 தேர்தல் மாத்திரம் இல்லை, பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்லை, 26 சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன். டெல்லியில் போய் 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மறுமிகு மோடி அவர்களுக்கு வலதுபுறம் உட்காந்துட்டு திரும்பி ஓடி வந்தவர் பழனிசாமி இன்றைக்கு பாவலா காமிக்கிறார். வெட்டி பேச்சு பேசிட்டு அங்கே இடம் இல்லை. சில பேர் அதிமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இரட்டைலை வைத்துக்கொண்டு பணபலத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு 21 தேர்தலிலே அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது. இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை. பழனிசாமி இந்த முறை படுபாதத்தை தள்ளப்படுவார். அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில் உள்ளவங்க டிடிவியை சரி பண்ணிடுவாங்க, அவர் நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால் உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி, நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல, அது எங்களுடைய தவறல்ல, உங்களுடைய தவறு. வணக்கம், இது கேள்விக்களம். அஇஅதிமுக அரசை நெருக்கடியிலிருந்து காப்பாற்றியது பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த நன்றிக்காகத்தான் அவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிறோம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். இன்னொன்று, அதற்கு மறுப்பை டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியை கவிழ்க்க தர்ம யுத்தத்தை தூண்டியதே பாஜக தான். உங்களை ஆட்சி நீடிப்பதற்கு காரணமானவர்கள் அன்றைய தினம் வாக்களித்த அஇஅதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்கிற நேரத்தில் இன்னொரு முக்கியமான கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சில் விவாதத்திற்கு உரிய ஒன்று. எக்காரணம் கொண்டும் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை சேர்ப்பதில்லை என்று வலுவாக திடமாக அவர் ஆணித்தரமாக சொல்ல தொடங்கியிருக்கிறார். எதிர் முகாமிலும் அவரோடு சேரக்கூடிய மனநிலை இல்லை என்று பதிலடி வருகிறது. டெல்லியில் அவர் அமித்ஷாவை சந்திப்பது என்ன வியூகத்திற்காக? தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி அதை நியாயப்படுத்த செல்கிறாரா, அல்லது பாஜக நிர்பந்திக்க போகிறதா? பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கின்றன. இணைப்பு முயற்சி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதா என்பதும் இதன் வழியே நாம் பேசக்கூடிய ஒரு கருத்து. நம்மோடு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர் சுப்புரத்னம் அவர்கள், வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன், தமாகவினுடைய மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா, மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ், பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல், அனைவருக்கும் வணக்கம். செந்தில்வேலோட முதற் பார்வை என்ன இந்த பஞ்சாயத்தில்? 2 விதமாக எடுக்கிறோம் சார். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு கூட்டணி, தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள், முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த கூட்டணி ஏன் அமைந்தது என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். இது கொள்கை கூட்டணி. பாஜகவினுடைய மதவாதத்தை எதிர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சி இந்தியாவில் வளர்ச்சிக்கு எதிராக அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இந்தியாவில் மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக, இதெல்லாம் அவருடைய செயல்பாடாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஆபத்தான ஸ்டேட்மெண்ட்னு பாருங்கள். அஇஅதிமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த காரணத்தினால் அந்த நன்றி உணர்ச்சிக்காக நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டின் நலனுக்காக அவர் கூட்டணி வைக்கவில்லை என்பதை அவர் ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டின் நலன்களை அதற்காக அவர் காவு கொடுத்திருக்கிறார். எதெல்லாம்? அதனால தான் அவர் சிஏஏ சட்டத்தை ஆதரித்தார். அதனால தான் அவர் வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நீட் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டினுடைய எல்லா உரிமைகளையும் நீங்கள் காவு கொடுத்ததனுடைய காரணம் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒற்றை காரணம் அப்படின்னு வருகின்ற பொழுது இது தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் நீங்கள் செய்த துரோகமா இல்லையா அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கணும். பிஜேபி இதற்கு முன்னாடி கடந்த காலத்தில் குறிப்பாக போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பேசினதா இன்னைக்கு அவர் சொல்றார், எங்க தயவு இல்லாமல் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்க முடியுமா? பிஜேபியோட தயவுல தானே நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க. அப்போ எங்களை பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டீங்கன்னு பிஜேபி அன்னைக்கு சொன்னாங்க.
இன்னைக்கு அதை அக்னாலஜ் பண்றாரு. அது அப்படியே அக்னாலஜ் பண்றாரு சார். அது அப்படியே இன்னொரு பார்வையில் பாருங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக இதை சொன்ன போது இவரே அதை மறுத்திருக்கிறார். ஒன்று, இன்னைக்கு அவரை அதை அந்த குரலாக ஒலிக்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி, ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், நீங்க கொள்கையெல்லாம் விட்டுருங்க, உங்களுடைய ஆட்சிக்காக நீங்கள் நன்றி உணர்ச்சியோடு தான் பாஜக கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஓராண்டிற்கு முன்பு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு எங்க போச்சு? நன்றி கெட்ட மனிதராக மாறி இருந்தாரா கடந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமி? இது என்ன நியாயம்? நீங்க ரொம்ப லாஜிக் சார். உங்களால ஒரு பிரதமரை தீர்மானிக்க முடியாது, அல்லது நீங்க பிரதமராக போறதில்ல. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கோ காங்கிரஸிற்கோ தான் அந்த வாய்ப்பு. ஆனால் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று வந்தவர் அந்த நன்றி உணர்ச்சியோடு நான் சட்டமன்றத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாதம் எல்லாம் இதை எதை உணர்த்துகிறது நான் பார்க்குறேன் சார். ஏன் இப்போ பாஜக ஒரு பிரைஸ் பண்ற இடத்துக்கு போறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒன்றை கன்வே பண்றாரு பாஜகவிற்கு, செங்கோட்டையை விட, டிடிவியை விட, ஓபிஎஸ்ஐ விட நான் உங்களுக்கு லாயலிஸ்டா இருப்பேன். என்னுடைய விசுவாசத்தை சந்தேகிக்காதீங்க, நான் உங்களை பூரண விசுவாசியா மாறிட்டேன் அப்படிங்கிறத டெல்லி தலைமைக்கு, அவருடைய தேசிய தலைமைக்கு அவர் கன்வே பண்ற இடத்துக்கு வந்திருக்கிறாரோ அப்படிங்கறதான் என்னுடைய பார்வையா இருக்குது. இதுல எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை நான் பதிவு பண்றேன் சார். அஇஅதிமுக மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேற. மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு டாலஸ்ட் லீடர், அதுல மாற்று கருத்தே இல்லை சார். செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்தார் அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனை அப்படின்னு இவர் இவ்வளவு கோவப்படுறாரு சார். நேற்று ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி தன்னை மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய மகளாக அடையாளப்படுத்தி கொண்டு பேட்டி அளிக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த பெண்மணி தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததாக சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்து சார். நீங்க செங்கோட்டையனை சந்திச்சதே எல்லாரும் கொஸ்டின் பண்றாங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருவரை கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கின்ற பொழுது அவரை டெல்லி சந்திக்கலாமா என்று கேட்கின்ற பொழுது, ஒரு அன்னோன் பெர்சன், யாருனே தெரியாத ஒருவர் ஒரு மறைந்த முதலமைச்சருடைய மகள் என்று சொல்லி வருகின்ற பொழுது அவரை உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் என்று சொன்னால், இது ஜெயலலிதா மேடத்தின் மீது நீங்க என்ன மரியாதை வச்சிருக்கீங்க? அப்ப இதை யார் கொஸ்டின் பண்ணியிருக்கணும் தெரியுமா? முதல்ல அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கடுமையாக அமித்ஷாவை கண்டித்திருக்க வேண்டும். சார், எப்படி சார் நீங்க சந்திச்சீங்கன்னு. சரி, ஒருவேளை அப்படி ஒரு சந்திப்பு நடக்கல, அது பொய்ன்னு சொன்னா உள்துறை அமைச்சகம் இதுக்குள்ள அந்த பெண்மணியை கைது பண்ணிருக்கணும், நடவடிக்கை எடுத்துக்கணும். இது ஜெயலலிதாவை இழிவுபடுத்துற, கொச்சைப்படுத்தக்கூடிய செயலாக கூட எடப்பாடி பழனிசாமியால் பார்க்க முடியாத அளவிற்கு பாஜகவின் விசுவாசியாக மாறி நிற்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஏற்படும். ஒரு பாயிண்ட் விசுவாசமான கூட்டணி, அப்படி கூட்டணி கட்சி, என்னுடைய விசுவாசத்தை நீங்க சந்தேகிக்காதீங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு விஞ்சின விசுவாசி லாயல். ஆமா, ராஜாவை விட சிறந்த விசுவாசி, ராஜ விசுவாசியாக காட்ட இன்னும் ஒரு வார்த்தை சார். அவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, எவ்வளவு முரண்பட்ட பதில சொன்னார் பாருங்க. நான் கட்சியிலிருந்து பிரிந்து போனவரை ஐயோ பாவம்னு பார்த்து கட்சியில சேர்த்து துணை முதலமைச்சர் ஆக்கி பார்த்து அழகு பார்த்தினார். அதாவது முழு தனித்த பெரும்பான்மையோடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தது போலவும், என்னை எப்படியாவது சேர்த்துக்கிடுங்கன்னு ஓபிஎஸ் உள்ள சேர்ந்தது போலவும் சேர்த்துக்கிட்டு இவர் துணை முதலமைச்சர் ஆன மாதிரியுமே பேசுறாரு. அன்றைக்கு ஓபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் 11 பேருடைய ஆதரவு இல்லை என்றால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும். அந்த நிலைமையில அவர் ஒரு டிமாண்ட் வச்சாரு. கட்சி ஆட்சியில நான் துணை முதலமைச்சர், கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி சில டிமாண்டை ஒத்துக்கிட்டு, அந்த டிமாண்டுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தன்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஓபிஎஸோடு சமரசம் செய்து கொண்டு ஓபிஎஸ் உள்ள சேர்த்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏதோ நீங்க பாவம் பார்த்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்றீங்க. அப்புறம் அதுலயும் முரண்பாடு பாருங்க. நம்முடைய ஆட்சி நீடிக்க கூடாது என்று சிலர் நினைத்தார்கள் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்து டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி திருமதி வி கே சசிகலா அவர்கள் தானே, அதுல மாற்றுக்கிறது இல்லையே. அவர் எல்லா எம்எல்ஏக்களையும் காபந்து செய்து கூவத்தூரில் வைத்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அறிவித்து விட்டு தான் பெங்களூர் சிறைக்கு சென்றார். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப முற்றிலும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் ஒரு கோணத்தை சொல்ல பாஜக விசுவாசி ரமேஷ் சாரோட கருத்து இல்லை. நான் முதலில் நேற்றைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு நண்பர் செந்தில் கருத்திலிருந்து சிறிது மாறுபடுகிறேன். அவர் நான் அவங்களெல்லாம் விட ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் விட நான் ரொம்ப லாயலாக இருப்பேன் என்ற மெசேஜ்னு சொன்னார். நான் அதுலேருந்து மாறுபடுறேன். அவங்க ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் இந்த அணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆகவே அதை பிஃபோர் கோயிங் டு டெல்லி இதுதான் என்னுடைய ஸ்டாண்டுன்னு இங்கே பேசிட்டு போகிறார். ஸோ திஸ் இஸ் தி மெசேஜ் நாட் ஃபார் ஓபிஎஸ், நாட் ஃபார் டிடிவி. அவருடைய வடபழனி பொதுக்கூட்டம் என்பது இவர்களுக்கான செய்தி அல்ல. அந்த பொதுக்கூட்ட பேச்சு என்பது பாரதிய ஜனதா தலைமைக்கான செய்தி. அதாவது இந்த சப்ஜெக்டை எங்கிட்ட ஓப்பன் பண்ணாதீங்க, ப்ரீஎம்ப்ட் பண்ணுறாரு. இங்கேருந்து போகும்போதே அதை ப்ரீஎம்ப்ட் பண்ணுறாரு. நான் விசுவாசி என்றெல்லாம் காட்டுறத
மாதிரி நான் அதை பார்க்கவில்லை. இல்ல நான் நன்றிக்காகத்தான் சேர்ந்திருக்கிறேன் இல்ல, இல்ல, அப்படின்ற நன்றிக்காக வார்த்தை முன்னாடி அவர் சேர்ந்தேன் பேசுனது என்ற இல்லையே. வாதம் எடுபடாது இப்படி சார். எந்த இடத்துலயுமே அவர் அக்னாலஜ் பண்ணது இல்லையே. இல்ல, நன்றிக்காக சேர்ந்தேன் என்ற வாதம் எடுபடாது. ஏனென்றால் அதற்கு இமீடியட்டாக திரு டிடிவி தினகரனும் அவரை போல பலரும் ஏராளமானோரும் சமூக வலைத்தளங்களில் வறுத்தெடுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? இந்த அறிவு 6 மாதங்களுக்கு 1 வருடத்திற்கு முன்பு எங்க போனதுன்னு கேட்கிறார்கள். உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பாரதிய ஜனதாவுக்கு எதிராக 26 மட்டும் இல்லை 29 கிடையாதுன்னாரு. எப்பவுமே கிடையாதுன்னாரு. ஒரு ஸ்டெப் ஃபர்தரா முதல்ல 26, அப்புறம் 29 இங்கேயும் இருக்கு. அவர் சொன்ன போது 5 வருடம் இருந்தது 29. அப்புறம் இன்னொரு ஸ்டெப் என்ன சொன்னார்? திருப்பி கேட்காதீங்க, எப்பவுமே கிடையாதுன்னார். ஒரே அடி அடிச்சார். இனிமேல் எப்பவுமே கிடையாதுன்னார். அப்படி எப்பவுமே கிடையாதுன்னவர் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கு கூட தெரிவிக்காமல் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன பிறகுதான் அந்த கட்சியினுடைய தலைவர் டெல்லிக்கு போனார்னே தெரியும். அங்கே உட்கார்ந்துருக்கவங்க தேவர் டேக்கன் அ பேக். அவர்கள் ஷாக் ஆனார்கள். அதன் பிறகுதான் வெளியே வந்து அவசரமாக லாபியில் பேசுகிறார்கள், ரூமுக்கு போய் பேசுகிறார்கள். இந்த காட்சியெல்லாம் சட்டமன்றத்துக்கு செய்தி சேகரிக்க போன அத்தனை செய்தியாளர்களும் பார்த்தார்கள், நான் உட்பட. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், முன்னணி தலைவர்களுக்கு கூட தெரிவிக்காமல் டெல்லி சென்று அங்கே போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு அதன் பிறகும் மறுத்தார். அதன் பிறகுதான் கூட்டணி உறுதியாச்சு. எதற்காக சொல்றேன்னா, நன்றி என்பதெல்லாம் அந்த வாதம்லாம் பொருந்தாது என்பதற்காக சொல்லுகிறேன். இவர்களுக்கு கொடுக்கிற மெசேஜ் இப்போது மெகா கூட்டணி அமையும் என்று சொல்லிவிட்டு என்ன நிலைக்கு வந்திருக்கிறதுனா, உள்ளதும் போச்சு நான் நொல்லக்கண்ணான்ற மாதிரி. ஏற்கனவே தேமுதிக வெளியே போயாச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்சிருக்கு. உடைந்ததில் ஒரு பகுதி தான் வர முடியும், 2 பேரும் வர வாய்ப்பே இல்லை. உடைந்ததை ஒட்ட வைக்கக்கூடிய முயற்சியில் யாராவது ஈடுபட்டு வெற்றி காண முடியும் என்றால் அது பாரதிய ஜனதாவால் தான் முடியும். அவர்களுடைய உதவி இவர்களுக்கு தேவை. ஆகவே ஒரு வலுவான கூட்டணி உருவாவதற்கான மறைந்த அம்மா அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்வதானால் கண்ணு கெட்டிய தூரம் கூட வாய்ப்பே தெரியல. ஆகவே அந்த கூட்டணி கட்டமைக்கிற முயற்சிகளும் இப்போது தோல்வி அடைந்திருக்கிறது. சார், ஒரு பக்கம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னார் பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுதுனாரு. அந்த பிரம்மாண்டமான கட்சி வராத காரணத்தால் தான் அவர் டெல்லிக்கு போனார். சார், இவர் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான கட்சி ஏடிஎம்கேவும் பிஜேபி இருக்கும் போதே விஜய் கட்சியோட பேசிட்டு இருக்காங்களா? விஜய் வரும்ன்ற எதிர்பார்ப்பு அவங்க வந்தா போதும், இவங்கலாம் தேவையில்லை, ஓபிஎஸ் டிடிவி இவங்க யாருமே தேவையில்லை, விஜய் கட்சி வந்தா போதுன்ற இடத்துல ஏடிஎம்கே இருக்கா? நான் ஒரு செய்தியாளராக அஃபீஷியலாக அன்அஃபீஷியலாக பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால சொல்கிறேன். பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களோட அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரபூர்வமாக அறிவித்ததை விடுங்க, அவர் பயணம் புறப்பட்டு லட்சக்கணக்கான மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். அவர்தான் முதலமைச்சர் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் நாளைக்கு பிஜேபி நாங்கள் பிஜேபி இல்லைன்னு கூட சொல்லுங்க, அவரை முதலமைச்சராக ஏற்றால் தான் நீங்க போக முடியும். அவர்தான் முதலமைச்சர், தாவேகா தான் தலைமை தாங்கும் கட்சி, இதுல எந்த மாற்றமும் இருக்கு. ஆகவே தாவேகா இவர்களோட ஆப்ஷன் க்ளோஸ்ட். எம்ஜிஆர் அண்ணா படத்தை போட்டு கிளம்பிட்டார். அதிமுகவை குறிவைக்கிறார். எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டம் பாருங்கன்னு அந்த விவேக் வசனம் மாதிரி, எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆகிவிட்டது பாருங்கள்னு விஜய் பேசி இருக்கிறார். அதிமுக இன்றைக்கு எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்று பாருங்கள் என்று அந்த ஆப்ஷன் இல்ல. சரி, பிஜேபியை வந்து நான் விசுவாசமானவன் நன்றிக்காக சேர்றேன் அப்படின்றதன் வழியாக நீங்க இவங்க மீது யாருக்காகவும் என்கிட்ட பேசாதீங்க, இணைப்புலாம் பேசாதீங்க, சமரசத்தை பேசாதீங்கன்னு பிரியம் பண்றார், தடுக்கிறார், முன்முயற்சியிலேயே தடுக்கிறாருன்றீங்க. சரி, அவங்கள தடுத்துட்டு என்ன சாதிக்க போறாங்க? அவங்க அதுதான் நான் சொல்லுகிறேன். இது வந்து அவர் கட்சி முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர வேறு தொலைநோக்கு பார்வையோடு எப்படி வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வது, வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வது என்றால் அதற்கு வலுவான கூட்டணி அவசியம் என்பது ஒரு அடிப்படை புரிதல். இப்போ ஒரு நண்பர் செந்தில்வேல் சொன்னதில் கூட நான் சிறிது மாறுபடுறேன். கொள்கை கூட்டணிலாம் கிடையாது, திமுக இருக்கிறதும் சந்தர்ப்பவாத கூட்டணி தான். எனி அலையன்ஸ் ஃபார் தர் கன்வீனியன்ஸ், அதுதான் இன்றைக்கு அரசியல். கொள்கையில் சமரசம் செய்து கொண்டுதான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்திருக்காங்க. இலங்கை பிரச்சனையில் என்ன ஆச்சு? ரத்த கரைபடிந்த கரங்கள், காங்கிரசினுடைய கரங்கள் என்று சொன்ன மதிமுக இன்றைக்கு அந்த அணியில் தான் இருக்கு. 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, டுகெதர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் இதே காங்கிரஸ் கட்சியை கடுமையாக மிக கடுமையாக போட்டு பொழந்தது, வைகோவும் விடுதலை சிறுத்தையும் இன்னைக்கு ஒன்னா தான் இருக்காங்க. ஸோ எல்லா அலையன்ஸ்லையும் அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக இருக்காங்க. கன்வீனியன்ஸ் தான் ஃபார் எலெக்ஷன் பர்பஸ் ஒன்லி என்று சில கட்சிகள் பிஜேபி ஒரு செய்தியை ஒரு நிமிஷம் செந்தில் சார் சொன்னதை நானே சொல்லிட்டேன்.
சார் 1947 போயிட்டாரு. 43 இல்ல. ஓகே ஓகே ரைட் எடுங்க சார். 7 ஆண்டுகளாக 7 தேர்தலை சந்திச்சிருக்குது இந்த கூட்டணி. எத்தனை ஆண்டுகளாக ஆச்சு இந்த கூட்டணியை கட்டி எழுப்பி? நான் திருப்பி சொல்கிறேன், ஒருமித்த கருத்து இருந்தால் எல்லாரும் ஒரே கட்சியில் இருப்பாங்க. நான் சொல்லும் போதே தெளிவாக டிஸ்க்ளைமர் போட்டேன், இந்த கட்சிகளுக்குள் முரண்பாடுகள் இருக்கின்றன, மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு பொது நோக்கம் அதை தாண்டி இருக்கிறது. அந்த பொது நோக்கம் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பது. எடப்பாடி பழனிசாமியுடைய பொது நோக்கம் ஒன்னே ஒன்று தான், அது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வது. ரெண்டுக்கும் பாரதூர வேறுபாடு இருக்கு. ரெண்டையும் எல்லாம் ஒன்று தானே சார், ஆட்சியை காப்பாற்றிக்கிறதா தான் அவரே சொன்னார். எனக்கு ஒன்றே ஒன்று தான் சார், இவர் வந்து டெல்லிக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதா சகோதரர் சொல்லுகிறார் துக்ளக். நான் என்ன சொல்கிறேன் சார், டெல்லிக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் எப்படி செய்தியை கடத்திருக்கலாம் தெரியுமா? ஒன்றுமே இல்லை. இதே அரங்கில் சேலம் மணிகண்டன் இருக்கிறார். அப்போ இதே மாதிரி சொன்னார். இன்றைக்கி 11 நாள் ஆச்சு. யார் சொல்லி? செங்கோட்டையன் பேசி 11 நாள் ஆச்சு. கெடு விதித்து நேரத்தோட 14 நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கப்படுவார்னு சொன்னார். டெல்லிக்கு நீங்கள் எப்படி நம்ம மெசேஜை கன்வே பண்ணியிருக்கலாம்? செங்கோட்டையனை கட்சியிலேருந்து நீக்கியிருக்கணும். அந்த ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதா? நீங்கள் கன்வே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை அமித்ஷாவை சந்திச்சா நான் கட்சியிலேருந்து நீக்கியோன்னு சொல்கிற ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதா? பேசவே வேண்டாம், இவ்வளோ மணிக்கணக்காக பேச வேண்டாம். சொல்ல முடியாது. ஏன்னா செங்கோட்டையனோட சேர்த்து 3000-4000 பேர் இப்போ வெளில வந்திருக்கிறாங்க. நீங்கள் செங்கோட்டையனை கட்சியிலேருந்து நீக்கினீங்கன்னா அமித்ஷா அடுத்தது உங்களை என்ன கேள்வி கேட்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது முடியாது. அப்புறம் நீங்கள் என்ன டெல்லி கன்வே பண்ணுறீங்க மெசேஜ்? டெல்லி கன்வே பண்ண மெசேஜ் நான் உங்களுக்கு விசுவாசிங்கிறது தான். திரு மணிகண்டன், டெல்லிக்கு இவங்களை சேர்க்காதீங்கன்னு ஒரு மெசேஜை சொல்கிறாரு. மற்றபடி அதில் வேற எந்த ஒரு அரசியல் வியூகமும் அவரிடம் இல்லை, உள்ளதும் போச்சு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு ஏடிஎம்கேவை தள்ளிட்டாரு. நன்றிக்காக கூட்டு சேர்ந்தோம் அப்படின்ற ஒன்று வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. இந்த ஞானோதயம் முன்பு எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. மரியாதைக்குரிய துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டு செந்தில்வேல் சொன்ன விஷயத்துக்கு போகிறேங்கண்ணா. அதாவது துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொன்னதில் நான் ஒரு விஷயத்தில் உடன்படுறேன். அதாவது டெல்லிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே, அதாவது அவர் இன்றைக்கி டெல்லி வந்ததுடைய நோக்கம் நான் அறிந்த வரைக்கும் மரியாதைக்குரிய இந்திய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சிபி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தை சேர்ந்த நம்ம சிபி ராதாகிருஷ்ணனை பார்க்குறதுக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் உறுதியாச்சு. அதே சமயத்தில் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என்னை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுனால ஒரு 8 மணிக்கு இன்றைக்கி சந்திக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நாளைக்கு அவரை சந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே கிளியர் கட்டாக ஒரு அஜெண்டா நாம் பேசக்கூடிய விஷயத்தில் இதை தவிர்த்துருங்க அப்படின்னு இட் இஸ் ஏ கிளியர் மெசேஜ் டு டெல்லி அப்படிங்கிறதுல நான் உடன்படுறேன். அதாவது மெசேஜ் சொல்றாரு. இப்போ வந்து திமுகல இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கங்க, காங்கிரஸ் கட்சியோ இன்னொருத்தரோ உங்க கட்சியில இன்னார இப்படி வச்சுக்கங்க, செங்கோட்டையனை இப்படி டீல் பண்ணிக்கங்க, அல்லது இவன் இன்னும் உங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்கள சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் திமுகவுக்கு எந்த கட்சியும் இல்லை. பட் ஏடிஎம்கே உடைய முழுக்க அந்த கட்சியுடைய சொந்த விவகாரத்தை டெல்லிக்கு போனா பேசிடுவாங்களோ, அவங்க பேசாம தடுக்கணுமோ அப்படின்னு சொல்றது ஏடிஎம்கே உடைய இண்டிபெண்டன்ஸை கொஸ்டின் பண்ற ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு ஒத்துக்கிட்டாதானே சார். அதாவது 2016 அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியில் சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு. அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி கமிழ்ந்து போயிடுவாங்கிறப்ப பாஜக உதவியது. இதை நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த உதவிங்கிறது வேற. இப்போ அந்த கட்சி வந்து ஒரு தகவமைப்பாகி இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னுடைய ஒரே தலைவனாக அந்த கட்சி தேர்ந்தெடுத்திருக்கிறப்ப அமித்ஷாவும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஃபஸ்ட்டு மீட்டிங் 4 மாதம் முன்னாடி பேசினப்பயே உங்களுடைய உள்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதோடைய முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன், மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 29 ஃபார் பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி முதல்ல சேர்ந்துச்சுங்க. குணா, நீங்கள் நம்ம அரங்கில் உள்ள நிறைய பேர் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு அடிக்கடி போயிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விமானத்துக்கு கடைசியாக ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்க, ஃபைனல் கால் ஃபார் த பேசஞ்சர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த விஷயமா இனிமேல் எக்காரணம் கொண்டும் நீங்கள் யாராவது சொன்னால் கூட இதை பற்றி பேசாதீங்க, மீதி விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் அவர் சொல்லியிருக்காருங்க. 8 மணிக்கு நான் கேள்விப்பட்டபடி சந்தித்தார். அப்படின்னாலும் முதல்ல சொல்கிறேன், இந்த முப்பெரும் தேவியர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த முப்பெரும் துரோகிகள் ஐவரோடு சேர்ந்து அறுவரானோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 5 துரோகிகளோடு சேர்ந்து சமீபத்தில் ஒரு துரோகி சேர்ந்து போனார் செங்கோட்டையன். இவரை பற்றின சப்ஜெக்ட் அங்கே எதுவுமே பேச மாட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளை உடனடியாக கூட்டணியில் சேர்த்துறது எப்படி, அப்படிப்பட்ட விஷயங்களை தான் அவங்க விவாதிக்க போகிறாங்க. இந்த சப்ஜெக்டை மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களே எந்த விதத்திலையும் எழுப்ப மாட்டார் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்ட விஷயங்க. இப்போ செந்தில்வேல் கேட்டதுக்கு வரேன்.
அவர் சொல்ற மாதிரி இதுவும் கொள்கை கூட்டணி தாங்க. நீங்க மோடி மஸ்தான், மோடி எதிர்ப்புன்னு ஒரு ஒற்றை புள்ளியை வச்சுக்கிட்டு நடக்க போறது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமியா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலினாங்கிறப்பையும் பிஜேபி மோடி, ஐயோ மோடி எப்பார், மோடி வந்துருவார், மோடி பிடிங்கிடுவார், அதை பிடிங்கிடுவார். இப்படியே நீங்க வந்து ஈரோட்டுக்கு போகணும்னா ஈரோட்டுக்கு போற பஸ்ஸை ஏறணும், அதை விட்டுட்டு மெட்ராஸுக்கு போற பஸ்ஸை பேசுற மாதிரி திசை திருப்புறது. ஏன்னா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, பட்டியலின மக்களுக்கு எதிரான ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு எந்த காலத்திலும் கூட்டு சேர மாட்டோம்னு 10 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு திடீர்னு கூட்டு சேர்ந்தது மட்டும் இல்ல, இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் சொல்றாரு. சேர்ந்ததும் என்ன சொன்னாரு, ஒரு மத்தியில நல்ல இணக்கமான கட்சியோட இருந்தோம்னா, ஆட்சியில் இருக்கிற கட்சியோட கூட்டு சேர்ந்தாதான் நல்லது அப்படின்லாம் முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த கட்சியோடனாலும் சேருவோம்னாரு. நாங்க யார் கூட வேணா சேருவோம், நீங்க ஏங்க கேட்குறீங்கன்னு எதிர்கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப புதுசா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவர் பேசினதே இல்லையே. கூட்டணி கட்சியை சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் வந்து அறிஞர் அண்ணாவை பற்றி, அறிஞர் அண்ணா ஒரு பூர்ஸ்வா, அண்ணா காலம் தொட்டே திமுக ஒரு பூர்ஸ்வா கட்சின்னு பேசியும் கூட திமுக காரங்க வாய் மூடி அமைதியாக இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கிறவர் நினச்சிங்களா எடப்பாடி பழனிசாமி? அம்மாவை பழித்தார் அண்ணாமலை, அண்ணாவை பழித்தார். உங்களோட சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு எனக்கு சீட்டே தேவையில்ல, எங்களுடைய வணங்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வந்து பழித்து பேசுனீங்க, இந்த கூட்டணி வேணான்ட்டு வெளியே போனார். ஏன்னா திமுக தலைவர் மாதிரி வாய் மூடி அமைதியாக இருக்கிறார் அவர் அம்மா வெளிவந்தவர். அம்மா எப்படி ஒரு விஷயத்தில் தீரமாக முடிவெடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து வெளியே வந்தார். அப்போ நீங்கள் அண்ணாவை வேணாலும் பேசிக்கோ, அம்மாவை பேசிக்கோ, புரட்சி தலைவரை பேசிக்கோ, நாங்கள் வாய் மூடி திமுக தலைவர் மாதிரி இருப்போம் அப்படின்னு இருக்க சொல்றீங்களா குணா? இது எனக்கு புரியல இந்த லாஜிக். எங்கேயுமே இந்த விசுவாசத்தை காட்டலையே. பிஜேபி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, பிஜேபி ஆட்சி உதவியால தான் இந்த ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லி இதற்கு முன் எங்குமே பேசாத திரு பழனிசாமி திடீர்னு விசுவாசம் காட்டுறாரு. விசுவாசம் இல்லையா? அவர் இதே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார், ஆமா நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமா இருந்தது சசிகலா, என்னுடைய வயதில் பெரியவங்க அவங்க. சார், நான் அண்ணா அவர்களையும் மறைந்த முதலமைச்சர் செல்வி அவர் ஜெயலலிதா அவர்களையும் விமர்சித்ததால் வெளியே போனதாக சொல்லுவதே தவறு. ஏனென்றால் திரும்ப திரும்ப அவரிடம் KP முனுசாமியிடம், துணை பொதுச் செயலாளராக இருந்த KP முனுசாமியிடம் கேட்கப்பட்டது. அதேபோல் அதிமுகவினுடைய திரு ஜெயக்குமார் அவர்களிடம் கேட்கப்பட்டது. ஏன் ஒரு கட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தெளிவுபடுத்தினார், நாங்கள் வெளியேறியது கொள்கை ரீதியாக, அதாவது பாரதிய ஜனதாவோடு நாங்கள் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிதான் வெளியேறினார்களே தவிர அண்ணாமலை காரணம் என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. கேட்டபோது கூட மறுக்கப்பட்டது. அதிமுக தரப்பில் அவருக்காக மாறினீர்களா என்று கேட்டபோதும் மறுக்கப்பட்டது. உள்காரணம் அதுதான் என்பது நாடறிந்த ரகசியம். உங்களுக்கு அவர் ஒரு போட்டியாளராக உருவாகி வருகிறார் என்பது உள்காரணம். ஆனால் வெளியே சொன்ன காரணம்தான் சபைக்கு எடுபடும். வெளியே நீங்கள் சொன்ன காரணம் திரு KP முனுசாமி சொன்னது பத்திரிகையிலே செய்தியாக பதிவாகி இருக்கிறது. நாங்கள் அதன் காரணமாக வெளியே வரவில்லை, கொள்கை ரீதியாக வெளியே வந்தோம். சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு இதை எதிர்பார்த்து கிடைக்காத சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து போய் சிறுபான்மை வாக்குகளும் கிடைக்காமல் டெபாசிட், அந்த தொகுதி சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதிகள் உட்பட பல தொகுதிகளில் டெபாசிட் போன காரணத்தால் மறுபரிசீலனை வேறு ஆப்ஷனுக்கு போய் அது ட்ரை பண்ணி கிடைக்காமல் தான் இங்கே ரெண்டு விருந்தினர்கள் இருக்காங்க. அவருடைய கோணத்தை கேட்கிறேன். ஓபிஎஸ் கோணத்தை கேட்கலாம், ஓபிஎஸ் தரப்பு கோணத்தை கேட்கலாம். சுப்ரத்னம் சார், இது என்ன இது? நாளைய தினம் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில் பெரியாரின் பெருந்தொண்டர் நான் குணா அவர்களோட பேசுவது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நேற்றைய தினம் பேரறிஞர் பிறந்த அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாட்டிய உற்சாகத்தோடு இன்றைக்கு அண்ணன் EPS திருக்குறளை நன்றி மறப்பது நன்றன்றுன்னு குறளை கரெக்டாக பேசிட்டாரு, மகிழ்ச்சி அந்த வகையில். ஆனால் அந்த குறள் சீசனலாக அப்ளிகபிள் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. அண்ணன் தான் விளக்குனேன். சரி, என்ன அதுல என்ன பிரச்சனை? அவர் நன்றி காட்டுறதுக்காக சேர்ந்திருக்கிறேங்கிறாரு. நன்றி இல்லைன்னா நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த நன்றியை நான் பிஜேபிக்கு என்றும் செலுத்த கடமைப்பட்டிருக்கேன்னு இன்னைக்கு சொல்றாருன்னா, ஓராண்டுக்கு முன்னாடி இங்க எல்லாரும் செந்தில்வேல் சொன்னாரு, அண்ணன் ரமேஷ் சொன்னாரு, SDPI மாநாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல அடுத்த தேர்தலும் இன்னும் எந்த காலத்திலும் நான் பிஜேபியுடன் கூட்டணியை வைத்துக்கொள்ள மாட்டேன், நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், எனவே அந்த பரிகாரம் தேடத்தான் நான் உங்களிடம் வந்திருக்கேன், நீங்கள் முழுவதுமாக நம்புங்கள் என சொல்லி
இரட்டையிலை வென்ற திண்டுக்கல்லில் எஸ்டிபிஐடைய அந்த மாநில தலைவரை அங்கு வேட்பாளராக போட்டு நான் பலமுறை கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஐபிஎன் கொஞ்சம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டார் பெரும்பாக்கம், எனக்கு தெரியும். இல்லாட்டி அங்கேயும் கட்டுத்தொகை இழந்திருக்க அந்த லட்சணத்தில் இருந்த ஒரு சூழலில் இது அண்ணன் ரமேஷ் சொன்ன மாதிரி அவர் கேபி முனிசாமி மட்டும் சொல்லலை, இது சிறுபான்மையினர் பிஜேபி கூட இருந்தனால சிறுபான்மையினருடைய வாக்கு நாங்கள் இழந்தேன்னு ஜெயக்குமார் அழுதாருன்னு. தொடர்ந்து நான் ராயபுரத்தில் ஜெயிச்ச நான் சிறுபான்மையினர் பெருமளவில் வகிக்கக்கூடிய அந்த பகுதியில் பிஜேபி கூட சேர்ந்தனால தான் என்னுடைய வாய்ப்பு அந்த ட்ராக் ரெக்கார்டு போச்சுன்னு கண்ணீர் விட்டார். திரு சிவி சண்முகம் மேடையிலே பேசினார், இதிலிருந்து நாம் விடுபட்டாக வேண்டும், பிஜேபியிலிருந்து வெளியேறி ஆக வேண்டும், அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றார் என்று பேசி பிஜேபியை அவர் மட்டுமல்ல, திரு எடப்பாடி அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய லெப்டினன்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசினார்கள். எனவே அன்றைக்கு அதான் அப்ளிகபிள் சீசனால் அப்ளிகபிள் ஆகணும்னு கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி மிகப்பெரிய தீய சக்தி, இன்றைக்கு நன்றி செலுத்த வேண்டிய மிகப்பெரிய அமைப்பாக இவர்கள் படுகிறது என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் இப்பேற்பட்ட ஒரு கேலிக்கூத்தான காட்சிகள் தலைவர்கள் அளவில் அரங்கேறியது கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒன்று, அவர் எடுக்கிற முடிவு ஒன்று அண்ணாமலையை மையப்படுத்தி போன தேர்தலில் எடுத்தாரு. இந்த தேர்தலில் அவர் எடுக்கிற முடிவு டிடிவி ஓபிஎஸ் இந்த 2 பேரையும் மையப்படுத்தி இவர்கள் ஏடிஎம்கேக்குள்ள அல்லது ஏடிஎம்கே அணிக்குள்ள எந்த வகையிலும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒன்றில் கராரா இருக்கிறாரு. அண்ணா, கொள்கையை மையமாக வைத்து, கட்சியுடைய எதிர்காலத்தை மையமாக வைத்து, நாட்டின் நலனை மையமாக வைத்து இந்த இயக்கத்தை கட்டி காத்து வரக்கூடிய 50 ஆண்டு காலமாக கட்டி காத்து அப்பாவி தொண்டர்களை மையமாக வைத்து ஒரு தலைவர் முடிவெடுப்பதா என்ன? ஒரு சில தனிநபர்களை மையமாக வைத்து ஒரு முடிவு எடுத்தால் அவருக்கு என்ன தலைவருக்கான என்ன தகுதி இருக்குது, அருகதை இருக்குது என்று நான் கேட்க விரும்புகிறேன். அடிப்படையில் அவர் தவறு செய்கிறார். அதாவது பிஜேபி தான் ஆட்சியை காப்பாத்துச்சுன்னு மிஸ்டர் இபிஎஸ், இட் இஸ் ஆல்டுகெதர் ராங். இபிஎஸ் அவர்களை தவிர ஓபிஎஸ்க்கு தான் இவர் நன்றி சொல்ல வேண்டும். தவிர மணிகண்டன் சொல்றாரு 3 என முப்பெருந்தேவியர் போல 3 துரோகிகள். எடப்பாடி பழனிசாமி மேடையில் அவன் வேணும் பேசிக்கிட்டு கைக்கூலிகள் பேசுறப்ப, எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசக்கூடிய தரந்தால் பேசுறப்ப திரு மணிகண்டன் அந்த தரம்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் முட்டாள் கிடையாது. எனக்கு 40 ஆண்டு கால அரசியல் பர்சனலா இல்லனா இந்த கருத்துக்கு வந்துருவோம். இல்ல இந்த பாயிண்ட நீங்க டிஸ்பியூட் பண்றீங்களா? பிஜேபினால தான் இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டதுன்றதே நீங்க ஏற்றுக்கொள்ளல. அண்ணா, பிஜேபி அப்படி சொல்ல வரல. பிஜேபி என்ன செய்யுதுன்னா, இந்த ஆட்சி கவிழ்ந்தால் அந்த இடத்தில் 100 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு வந்துவிடும். நம்ம கொள்கையாக எடுக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வாய்ப்பை தடுக்க வேண்டும். எனவே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்களை ஒன்று சேர்த்து விட்டு இந்த 4.5 வருஷம் இந்த ஆட்சியை காப்பாற்றிடுவோம் அவர்கள் நலன் கருதி. பிஜேபியோட நோக்கம் திமுக அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. எனவே இதை காப்பாற்றியாக வேண்டும் என்கிற ஒரு சூழலில் அவங்க அதை காப்பாற்றினாங்க. ஆனால் ஓபிஎஸ் அதான் ஓபிஎஸ் என்ன சொன்னால், பிரதமர் சொன்னதுனால நான் அதை ஏற்றுக்கிட்டேன், இந்த சமாதான உடன்படிக்கைகளை நான் ஏற்றுக்கிட்டேன்னு அது வெளிப்படையான செய்தி. திரு வித்யாசாகர் ராவ் 2 பேர். ஆனால் ஒரு நிமிஷம் மணிகண்டன் குறுக்கிட்டார், அவரோட கோணத்தை கேட்டு. திரு மணிகண்டன் குறுக்கிட்டீங்க சார். ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் சார். எங்களை சேர்த்தி வச்சதே பிஜேபி தான். என்னை துணை முதலமைச்சராக போய் சேர சொன்னது பிஜேபி தான். அன்றைக்கி பன்னீர்செல்வம் சொன்னதை திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்டாஸ் பண்ணுறாரு. இது முதல் விஷயங்க சார். நான் ஒன்று கேட்குறேன்னா, எத்தனை வருஷத்துக்கு சார் இந்த 5 இண்டிவிஜுவல்ஸ் இவங்களை சேர்த்துனா அதிமுக பலமாயிடுமா சார்? அதிமுகவை ஒரு கிராம கமிட்டியிலேருந்து வந்த கட்சியை எப்படி பலப்படுத்தணும், பூத் கமிட்டி எப்படி பலப்படுத்துங்கிறது எடப்பாடி பழனிசாமி வேற பக்கம் பார்த்துட்டு 5 இண்டிவிஜுவல்ஸ் இவங்க இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. நான் பதில் சொல்றேன். நான் டைவர்ட் டோட்டல் எடப்பாடி பழனிசாமி சார் மன்னிச்சு சார் இந்த 5 பேர்னால என்ன சார் பலன்? நான் கேக்குறேன், கட்சியின் தலைவர் பதவி கொடுப்பாங்களா? ஏதாச்சும் லாஜிக் இருக்கா? பாவப்படக்கூடிய நபர் கட்சியின் தலைவர் பதவி கொடுப்பாரா? பாவம் பார்த்து கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளரா இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கொடுப்பாங்களா? ஏதாச்சும் இஸ் தேர் எனி ரேஷனாலிட்டி இன் இது அசர்ஷன்?
பாவப்பட்டு கொடுத்தேன். அன்னைக்கு என்னன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவர் அன்னைக்கு தெளிவுபடுத்த 18 எம்எல்ஏக்கள் ஆட்சி கவிழ்கல்ல, எடப்பாடி என்ற ஒரு சர்வாதிகாரி கையில், ஏன்னா நம்பிக்கையற்ற ஒரு நபரின் கையில். அவர் தான் சொல்றாரு துரோகி, என்ன 3 துரோகிகள்னு. தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தில் துரோகத்துக்கு இலக்கணம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஆகி போயிடுச்சு. எல்லாரும் எழுதுறாங்களே, பொதுமக்கள்ல இருந்து அத்தனை பேர். எனவே அன்றைக்கு 18 எம்எல்ஏக்கள் வந்து சப்போர்ட் விட்ரா பண்ணப்ப இதற்கு நான் இன்றும் நம்புகிறேன் எங்கள் மாவட்டத்துடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள் தான் இதற்கு சாட்சி. திரு KP முனுசாமி அவர்கள் தான் சாட்சி. அன்றைக்கு தர்மத்தை நடத்திக்கிட்டு இருந்தப்போ இவங்க 2 பேர் தான் தேவர் ஐஸ் அண்ட் ஏர்ஸ் வேர் டு ஓபிஎஸ் அண்ணன். என்ன திரு இவர் நம்ம வேலுமணி அவர்களும் திரு தங்கமணி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய மருமகன் வழக்கறிஞர் காசிராஜன் வீட்டுக்கு நள்ளிரவில் வர்றாங்கன்னா வந்தோன்னா ஐயோ போச்சு 18 எம்எல்ஏக்கள் நாளைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துருச்சு, உங்களுடன் சேர்த்து 12 எம்எல்ஏக்கள் ஆதரவு தந்தால்தான் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியும் என்று அவர் வந்து என்ன வேகமாக வந்தாங்க. உடனே ஓபிஎஸ் அண்ணன் அன்றைக்கு அவருடைய நம்பிக்கை உறுப்பினராக இருந்த அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்களை திரு KPM அவர்களை அழைத்து பேசி அதற்கு பிறகுதான் பிஜேபி உடைய அதுக்குள்ள உள்ளுக்க வருதுன்னா, எனவே அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ். எனவே வந்து இவர் என்னமோ அவருக்கு அவரே முதலமைச்சரா அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு பாவம் பார்த்து பிச்சை போட்டவர் ஓபிஎஸ்ங்கிறது மறந்துட வேணாம். சரி, நான் திரு முனவர் பாஷா அவர்களை கேட்கணும். இதுல 2 பேர் 2 கிளைம் பண்றாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கிளைம், இன்னொன்று டிடிவி கிளைம். இந்த அமித்ஷாவை சந்திக்கிற பயணம் வந்து கூட்டணியை இறுதி செய்கிற முயற்சியா, இவங்களுக்கு நிராகரிச்சது தானா, இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும்னு உங்க தலைவர் GK வாசன் உள்ளிட்டவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு இது பின்னடைவான ஒன்றா எப்படி நீங்க பார்க்குறீங்க? எங்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்து அமித்ஷா தலைமை அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடியார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் தந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸும் அங்கம் வகித்தது. நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது எடப்பாடியார் அந்த கூட்டணியிலே இல்லை என்று தெரிந்ததற்கு பின்னால் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தார்கள். அதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தனித்து தான் போட்டியிட்டார், அவர் தனி அணி அமைத்து SDPI கட்சியோடு. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாடாளுமன்ற தேர்தலில் அங்கம் வகித்த அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு 2026 இந்த ஜனநாயக கூட்டணிக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் தலைமையிலே தான் சந்திக்கப் போகிறோம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட டிடிவி தினகரன் அவர்கள் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தான் அங்கம் வகிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இப்போது திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு நாங்கள் விலகிவிட்டோம் என்று சொன்னதற்கு பின்னால் இவரும் நானும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகிட்டேன் என்று சொல்லுவதோடு மட்டுமல்ல, எடப்பாடியார் தலைமையிலே தான் தேர்தலை சந்திப்போம் என்று சொன்னபோது அதை ஒப்புக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறேன் என்று சொன்ன அவர் இன்றைக்கு எடப்பாடியாரை மாற்றினால்தான் நாங்கள் இந்த அணிக்கு வர முடியும் என்று சொல்லுவதில் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை யாரோ பின்னிருந்து இயக்குகிறார்களோ என்ற சந்தேகம்தான் வருகிறது. சார், அவர் இறங்கி வந்தபோது திரு முனவர் பாஷா அவர் வந்து அமித்ஷா யாரை சொன்னாலும் சரி அந்த கூட்டணியில் பெரும்பான்மை கட்சி ADMK அவங்க முடிவு பண்ணிக்கட்டும்லாம் டிடிவி பேசினார். ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன பேசினார், நாங்கள் தான் ஒரிஜினல் NDA, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் ADMK வந்திருக்கு, அதனால எங்களுக்கு அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னார். அவர்களை இந்த பயணம் செய்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, டிடிவியோ ஓபிஎஸ்ஸையோ முழுமையாக நிராகரிக்கிற ஒரு இடத்துல தான் அவங்க திருப்பி அதுக்கு தங்களை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு கலகம் பண்றாங்க. இவரை ஏத்துக்க முடியாத இடத்துக்கு அவங்க போறாங்க. அதாவது இத டிடிவி அந்த இடத்துக்கு தள்ளினது EPS-ஆ அல்லது EPS தள்ளினது டிடிவியா? அதாவது எடப்பாடியார் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே தேர்தலை சந்திக்கப் போகிறது என்று சொன்னதற்கு பிறகும் கூட நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் என்று சொன்ன டிடிவி திடீரென்று மாற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அதன் பின்னணி என்ன என்பது நமக்கு புரியவில்லை. ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னது EPS-ஆ ADMK இதுவரையிலும் அவங்க கூட்டணி NDA-ல
எந்த இடத்துலயும் அனுமதிக்கலையே. சார், அவர் எங்க அதாவது மாத்தி பேசினாரு? கடைசியா தானே மாத்தி பேசுறாரு. அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையே உருவாகவில்லை. ஆனால் இவர்களே எடப்பாடியாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வேட்பாளர் முதல்வர் வேட்பாளரை மாற்றினால்தான் நாங்கள் கூட்டணியில் நீடிக்க முடியும் என்று டிடிவி தினகரன் சொல்லித்தான் அவர் வெளியேறி இருக்கிறார். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எடப்பாடியார் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து பாரதிய ஜனதாவோடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்த போது அன்றைக்கு அவர்கள் உடன் வரவில்லை என்டிஏ கூட்டணியில். அதை போல நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் இல்லை என்று சொன்னபோது வந்த அவர்கள் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் அவர் தலைமையில்தான் கூட்டணி என்ற போது வெளியேறி செல்லுகிறார்களே தவிர அதற்கு தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடியார் தலைமையிலே தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கிறது என்பதை அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்கிறார். சொன்னதற்கு பின்னாலும் அதிலே சந்தேகம் வர வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் சார், செந்தில் குறுக்கிறார். சார் கேட்டாங்க, மனோர் பாஷா சார் கேட்டாங்க, டிடி தினகரன் 4 மாதம் இல்லாமல் திடீர் என்று இப்படி ஏனும் யாரோ பின்னாடி இருந்து ஏக்குறாங்க. இந்த கேள்விக்கு அவர் இன்றைக்கு செய்தியாளரிடம் ஒரு பதில் சொல்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில் சார். இந்த விவாதத்தினுடைய மையப்பொருளாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, எங்களிடம் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் விரும்பும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்று எங்களிடம் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதுங்கிறார். அது யார் கொடுத்தாங்கன்னு அவரும் சொல்லல, அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் சொல்லல. ஆனா எடப்பாடி பழனிசாமி இல்லை என்று எங்களிடம் உத்தரவாதம் கொடுக்கப்படுதுங்கிறார். சரி, இதை எப்படி பிஜேபிக்கு யூபிஎஸ் தவிர வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. சரி, இதை எப்படி நம்பலாமா வேண்டாமாங்கிறதுக்கு நம்பலாங்கிறதுக்கு ஒரு சான்று தரேன். அவங்க மறுக்கணும், நம்பலாங்கிறதுக்கு ஒரு சான்று தரேன். திரு அமித்ஷா அவர்கள் ஒரு செய்தியை பேட்டியில சொல்லும்போது சொல்றாரு, அஇஅதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி என்று இல்லை. அப்பொழுதே இது விவாத பொருளாக ஆனது. ஒன்று, கூட்டணி அமைச்சரவை, கூட்டணி ஆட்சி அல்ல, கூட்டணி அமைச்சரவை என்ற அளவிற்கு தெளிவாக பேட்டி கொடுத்தார். தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூடி பேசி யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சர் பொறுப்பு என்பதை முடிவு செய்வோம் என்ற அளவிற்கு பேசினார். அப்போ அந்த நிலைப்பாட்டிலிருந்து பாஜக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஒருவேளை மாறி இருக்கலாம். அது கூட டிடி தினகரனுடைய இந்த எண்ண ஓட்டத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஒன்று அவர் கேட்டது. அப்புறம் மணிகண்டன் சார், சேலம் மணிகண்டன் சார் சொன்னாங்க, ஈரோட்டுக்கு போகணும்னா ஈரோட்டுக்கு போகணும் பஸ் அப்படின்னார். எஸ், தமிழ்நாட்டின் அரசியல் பேருந்து எப்பொழுதும் ஈரோட்டிற்கு போக வேண்டும் என்று தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நாக்பூருக்கு ஓட்டி செல்ல விரும்புகிறார் என்பதுதான் எங்களுடைய அச்சமாக இருக்கிறது. ஏன்னா அவர் சொன்னார், இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், எல்முருகன் என்ன சார் சொன்னார் சமீபத்தில், ஆர்எஸ்எஸ் இயக்கம் அஇஅதிமுகவை வழிநடத்தினால் என்ன தவறு, வழிநடத்துவதில் என்ன தவறுன்னு கேட்டார். ஒன்றும் தவறு இல்லை, எம்ஜிஆர் படத்தை மட்டும் எடுத்துருங்க. 1983 இங்கே இந்து முன்னணியினுடைய பேரணிக்கு ஊர்வலத்திற்கு எம்ஜிஆர் தடை விதிக்கிறார். டெல்லிக்கு போறார், தமிழ்நாடு இல்லத்தில் தங்கி இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போறாங்க. அவர் முன்னாடியே எம்ஜிஆர் ஒழிக என்று முழக்கமிடுகிறார்கள். அவரே இதை பத்திரிகையில் சொல்றாரு. இப்படித்தான் ஒரு இயக்கம் செயல்படுமா என்று ஆர்எஸ்எஸ் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்துட்டு அவர் சொல்றாரு, இவர்களுக்கு இந்த ஊர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதி தர முடியாது, அப்படி நடந்துக்கிட்டாங்க அவருன்னு சொல்றாரு. அந்த எம்ஜிஆர் படத்தையும் நீங்க போட்டுக்கிட்டு நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் வழி நடத்தினால் என்ன தவறுன்னு எல்முருகன் கேட்பதை உங்களால ஒரு இடத்துல கூட கண்டிக்கவே முடியல. திருப்பி நான் சொல்றேன், நீங்க எங்களுடைய உள்விவகாரங்களை தடவைங்க, நாங்க வந்து சுயமரியாதையோடு இருக்கிறோம், தன்மானத்தோடு இருக்கிறோம். அவர் சேலமணிகண்டன் சார் ஒரு வார்த்தை சொன்னாரு, தெய்வத்திற்கு சமமான எங்களுடைய ஜெயலலிதா அம்மா அவர்களை வந்து விமர்சித்த காரணத்தினால், அண்ணாமலை விமர்சித்த காரணத்தினால் நாங்கள் அன்னைக்கு கூட்டணியை முடிச்சோன்னு சொன்னார். நான் அதைத்தான் முதல் சுற்றில் கேட்டேன். நீங்கள் எல்லோரும் தெய்வத்திற்கு சமமாக மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய அந்த மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மகள் என்று ஒருவர் வருகிறாரே, இது அவருடைய கண்ணியத்திற்கு குறைபாடான ஒரு செயல்பாடாக நீங்க நான் திருப்பி ரொம்ப தெளிவா அவர் சந்திக்கலன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம் சார். அட்லீஸ்ட் ஏடிஎம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே அப்படி நிறைய அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அவர்கள் வந்து எந்த இடத்திலும் லாயலா இல்ல, அவங்க யாரோ எவரோங்கறத நானே உறுதியா சொல்றேன். ஓகே, நான் ஒரு பாயிண்ட்க்கு வரேன். இருங்க, நம்ம முனவர் பாஷாட்ட இருந்து நம்ம வேற டிபேட் வேற எங்க நம்ம நகர்த்திட்டு போறோம். ஏடிஎம்கே உடைய அல்லது என்டிஏ உடைய முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் மட்டும் இல்ல, வேறு யாரையோ பிஜேபி தலைமை மனதில் வைத்திருந்தது, அவங்களுக்கு வேற பிளான் இருந்தது அப்படின்னு தினகரன் சொல்றதும் அதை நீட்சியா வரக்கூடிய பாயிண்டை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆரம்பத்திலேயே அமித்ஷா சென்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்பதை தெளிவாக அவரை பக்கத்திலே அமர்த்தியே சொல்லியிருக்கிறார். வேறு ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக மனதிலே இருந்தார் என்பதை யார் பூத கண்ணாடி வைத்து பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
அவர்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலே இருந்து எடப்பாடியார் தலைமையிலே தான் தேர்தலை சந்திக்கப் போகிறோம் என்பதை அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தியதற்கு பின்னாலும் சந்தேகம் வருவதற்கான அவசியமில்லை. திடீரென்று இவர்கள் புதிதாக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய நிலையிலே தான் உறுதியாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடியாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவங்களை சேர்க்க மாட்டோம்னு கராரா சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவரை தள்ளுனதே இவங்க தான். பிஜேபிக்கு இபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். அதுல எந்த ஆசிலேஷனும் எந்த பீரியட்ல இருந்தது இல்ல. நான் அதை தெளிவுபடுத்துவது ரெண்டு விஷயம் இந்த கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நான் கூறி வந்திருக்கிறேன், அவ்வப்போது கூறி வந்திருக்கிறேன். இது நான் இன்று கூறுகிற புதிய கருத்தல்ல. ஒரு விஷயம் அஇஅதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பார் என்று திரு அமித்ஷா அவர்கள் கூறியது பிரிண்டில் வந்திருக்கு. அவர் சொல்லுவது போல தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி அதிமுக என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி, அவர்தான் தலைவர் என்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொன்னார். அதே போல நண்பர் செந்தில்வேல் அவர்கள் கூறுவது போல அதுவும் கூறியிருக்கிறார் மிக தெளிவாக. ஆங்கில ஊடகத்தில் இரண்டாவது கேள்வியாக கேட்கப்படுகிறது, நீங்கள் கூட்டணி அமைச்சரவை என்றால் பாஜக அங்கம் வகிக்கிற அமைச்சரவை என்று கூறுகிறீர்களா? எஸ் என்று இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே வந்த முழுப்பக்க நேர்காணலில் இந்த செய்தி வந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சிதான் என்பதை மிக அறுதியிட்டு திரு அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று 1-2 கட்சிகள் பிறகு தெரிவித்தன. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த விஷயங்கள் கூட்டணிக்குள் நெருடலை ஏற்படுத்தும் என்று நான் முன்னரே குறிப்பிட்டிருக்கிறேன். மணியண்ணன் குறிப்பிட்டீங்க. அதாவது கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி கூட்டணி ஆட்சியை பற்றி தீர்மானிக்க வேண்டியது தலைமை தாங்குகின்ற அதிமுக தான். ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்து அதிமுக கொடுக்கின்ற தொகுதிகளை பெற்று தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் அமித்ஷா விருப்பப்பட்டு சொல்லியிருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அதிமுக தலைமை தாங்கி நடத்துகின்ற எடப்பாடியாருடைய முடிவுக்கு தான் சொன்னாருங்க. பிரஸ் மீட்ல கூட்டணி ஆட்சின்னு ஒரு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டே அன்னைக்கு லீலா பேலஸ் ஹோட்டல்ல உட்கார வச்சுக்கிட்டே ஐடிசி ஹோட்டல்ல பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டே திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு அன்னைக்கு கருணேஷ் அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன சார் பேரு? அவர்ட்ட நீங்க தமிழ்ல சொல்லுங்க, தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பேரு? அப்படி சொல்ல இந்தி கூட்டணி, அதேதான் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாரு. அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. நேற்று வரை அதிமுக தனியா இருந்தது, இப்ப அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா அவர்கள் இவரை அருகில் வைத்துக் கொண்டு கூட்டணி ஆட்சி என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்ன நேரத்தில் இவர் அருகில் இருந்தவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அந்த வார்த்தையை எடப்பாடி ஆட்சி அமைப்பார். இவர் என்ன அர்த்தம்? ஒரு நாளும் கூட்டணிக்கு ஒத்துக்காது திமுக ஆட்சி அமைக்கும் சொல்லி ஹிந்தில மொழிபெயர்க்க சொல்லி இருக்கணும்ல இந்த வீராதி வீரர். இன்னைக்கு வீராதி வீரர் தான் புரிஞ்சு பேசிட்டு டெல்லிக்கு போறாரு. அண்ணே சொன்ன டெல்லிக்கு போறாரு. நேற்று ஒரு பேச்சு முடிவு பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? பேசிட்டு டெல்லிக்கு போறாரு. அப்ப என்னுடைய ஸ்டாண்ட் இதுதான், தெளிவுபடுத்தி தான் போறாரு. அண்ணன் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் இல்லாம ஆட்சி இல்லன்னு முடிவு பண்ணிட்டாரு. he has come to a conclusion, firm conclusion that he is not going to ஆட்சி is not at all possible for EPS. ஆட்சி என்று இல்லன்னு முடிவு பண்ணிட்டாரு. கண்டிப்பா EPS முதலமைச்சர் ஆவது யாராலையும் தடுக்க முடியாது சார். ஒரு இயக்கத்தை பாருங்க, EPS தலைமையில கண்டிப்பா ஆட்சி அமையும் செய்து இதோடு அழிப்பதற்கு முயன்றால் அதிமுக தொண்டர் நீங்க தான் அழிக்கிறீங்க. அதிமுகவை நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து அழிச்சிட்டீங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக விட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தொண்டர் மீட்பு குழு இதெல்லாம் வச்சு அதிமுக அழிக்கிறது, மறைமுகமாக திமுக உதவுறது நீங்க தான். அந்த கடப்பாடு இருக்கிறது. எடப்பாடியார் அதை செய்யல. துணிந்து எடப்பாடியார் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்திட்டு தான் டெல்லிக்கு போறாரு. இதுதான் என் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப நான் டெல்லிக்கு போறதா பேசிக்கிறாங்கன்னு சொல்றாருன்னு டெல்லிக்கு போறத கூட உறுதிப்படுத்தல. டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே இதுதான் என் நிலை உறுதிப்படுத்திட்டு போறாரு. அந்த துணிவு அவருக்கு இருக்கு, எடப்பாடிக்கு அந்த ஆண்மையோட போயிருக்காரு அவரு.
அதனால அவர் நிலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ தெளிவான சொல்றாங்க. நிலையை டெல்லிக்கு போறதுக்கு வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. டெல்லிக்கு போறதுக்கெல்லாம் அரசியல் ஆண்மை தேவைப்படுதானா? இல்ல சார், ஒரு நிமிஷம். இல்லை. திரு மணிகண்டன், திரு நீங்க மணிகண்டன். எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கெல்லாம் வாட்ஸ்அப் 2 நாள் போயிட்டு அதிமுக இருக்கோம். உரிமை திரு மணிகண்டன். நாங்கெல்லாம் அதுல ஒண்ணா வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லன்றதை தெளிவுபடுத்திட்டு போறாரு அவரு. அப்புறம் என்ன? ஓகே. திரு ஒன்று மணிகண்டன். சேரக்கூடாதுங்கிறதுல ஜி.கே. வாசன் தலைமையிலான அமைப்புக்கு எவ்வளவு ஆர்வம் பாருங்களே. ஏங்க நீங்க தான் சார், ஒண்ணா என்ன சேரக்கூடாது. சார் பேசுறதுக்கே சமயம் நீங்க கிடைக்க மாட்டேங்குது. திமுக ஆட்சிக்கு வரணும். பெரிய இயக்கமா அதுதான் உங்க இருக்கக்கூடிய நோக்கம். இந்தியாவிலே புரட்சி மிகப்பெரிய தலைவியும் இயக்கமா புரட்சி இருக்கக்கூடிய தலைவரும் எந்த பாமகவுக்கு திமுக எவ்வளவு தீய ஆர்வம் சக்தினாங்களோ ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். திரு மணிகண்டன், அவங்களுக்கு மணிகண்டன். கட்சிகளா மனோகர் நீங்க பாஸ். மாறிட்டு வரீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். திரு மணிகண்டன். சார் என்னுடைய கருத்து சொல்லிடுறேன் சார். முதல்ல ஒன்றிய என்னால் முழுசாக பேச முடியல. எடப்பாடி நேத்திரத்துமே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னு சொல்லி முதல் மீட்டிங்லேயே திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொன்னார். ரமேஷ் அவர்கள் வந்து இந்த ஹிந்தி தெரியாது போடா குரூப் இல்லை, அவருக்கு ஹிந்தி தெரியும், மிக தெளிவாக சொன்னார். ஒவ்வொரு முறையும் கௌசா எம்மா கருப்பணசாமி கவுண்டரோட மகன் பழனிச்சா சார் இருங்க சார், சும்மா குறுக்க பூந்துட்டு என்ன பேச விட சொல்லுங்க சார். ஒவ்வொரு முறையும் இவர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் தவுசா அம்மாள் கருப்பணசாமி கவுண்டர் மகன் பழனிசாமி தான் எங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டு இருப்பார். அப்படி சொன்னால் கேவை விட்டுட்டார். அப்போ கே பழனிசாமி இல்லையா, இல்லை எடப்பாடி விட்டுட்டார் சார். அவர் தான் முதலமைச்சருங்கிறது ஏற்றுக்கிட்டு தான் மிஸ்டர் பழனிசாமி 2026 நீங்கள் முதல்வர் ஆவீர்கள், 2029 மோடி அவர்கள் 4வது முறை பிரதமர் ஆவறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்கிறது தான் சார் அடிப்படை ஒன்லைன் அஜெண்டா இந்த கூட்டணிக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் அதிமுகவில் இன்னொருத்தர் போய் முதலமைச்சர் ஆக்குவாங்க, இன்னொருத்தர் இது பண்ணுவாங்கன்னு? 4 மாசத்துக்கு முன்னாடி இப்ப டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு, அதிமுகவினர் கேட்டால் அவர்கள் விரும்பினால் அவர்களுடைய தொகுதிக்கே போய் நான் பிரச்சாரம் பண்றேன், அது வேற வாயி, இப்ப பேசுறது வேறவங்க கொடுக்குற டைரக்ஷன்ல நாரவாயா சார் இது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மனநலம் குன்றிய நபர்கள் வந்து அப்பப்ப பாத்தீங்கன்னா நான் புரட்சி தலைவி அம்மாவோட வாரிசுன்னு அப்பப்ப கிளம்பி வருவாங்க. அது நான் அமித்ஷாவை போய் பார்த்தேன்னு ஒருத்தர் கதை விட்டாரு செங்கோட்டையன், ஒரு போட்டோ தான் வெளியிட சொல்லுங்க. அவர் எப்படி ஒரு மனநிலை சமம் இல்லாத செங்கோட்டைன்னு சொன்னாரோ அந்த மாதிரி மனநலம் குன்றிய ஒரு யாரோ பெண்மணி சொல்றாங்கன்னா இதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து லெட்டர் எழுதுமா இதுக்கெல்லாம் வந்து இல்ல திரு வழக்கறிஞரான சார் நான் முடிச்சிடுறேன் சார். சார் ரமேஷ் சார் நீங்க அப்புறம் பேசுங்க. என்ன பேச விடுங்க சார். சார் இல்ல ஒரு நிமிடம் பேச விடுங்க சார். 2 வரி இல்ல சார் 2 வரி முடிச்சிடுறேன் சார். திரு குலசேகரன் அரசியலில் பழுத்த அனுபவஸ்தரான திரு செங்கோட்டையன் பற்றி இப்படி நாகரிகமற்ற முறையில் திரு மணிகண்டன் பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீங்க வேணா வச்சுட்டு கொண்டாடுங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி விட்டு அவர் திரு செங்கோட்டையன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அவரிடம் தாக்கு பிடிக்க முடியாமல், செல்வ கணபதியிடம் தாக்கு பிடிக்க முடியாமல் சேலம் மாவட்ட அத்தனை எம்எல்ஏக்களும் அடைக்கலம் புகுந்த இடம் செங்கோட்டையின் வீடு. அந்த வரலாறுல இவருக்கு தெரியாது. செங்கோட்டையின் வீட்டு தாழ்வாரத்தில் காத்து கிடப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி, சேலம் நடேசன், கமலர்மலை சரஸ்வதி, ஏற்காடு பெருமாள் அத்தனை எம்எல்ஏக்களும் காத்து கிடப்பார்கள். செல்வ கணபதியை சமாளிக்க முடியாமல் திணறியவர் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் எனக்கு வரலாறு தெரியும். என்னை போன்றவர்கள் வைத்துக் கொண்டு வரலாறு தெரியாமல் எனக்கு பதில் கிடைக்கல, என்ன பதில் பேச அனுமதிக்கல. சொல்லுங்க மணிகண்டன். சார் 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 என்ன பேச விடுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல அம்மா மறைந்து போற வரைக்கும் 6 வருஷமா துரோகி அப்படிங்கிறதுனால தான் செங்கோட்டையனுக்கு எந்த பதவியும் கொடுக்காம விலக்கி வச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து தான் அவருக்கு மந்திரி ஆக்கினார் அப்படிங்கிறது பாவம் ரமேஷ் சாருக்கு தெரியாம இல்லைங்க. திருமதி சசிகலா தயவில் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியிடம் நீங்க இருங்க சார். நீங்க ஏன் சார் இப்படி ரொம்ப நீங்க ஓவரா அப்படி இது பண்றீங்க? என்ன பேச விடுங்க சார். நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, தவறான தகவல் சொல்லி என்ன பேச விடுங்க சார். முதலமைச்சரால் பழி நீங்க உங்க டேர்ன் வரப்ப மறுங்க சார். நீங்க ஏன் சார் நீங்க ரொம்ப பாயிலிங் ஆவறீங்க? சொல்லுங்க சார். நீங்க செங்கோட்டையை தரமற்ற முறையில் விமர்சிக்க வேண்டிய வந்ததால் நான் குறிப்பிட வேண்டிய பஸ் எடுத்து செங்கோட்டை இன்னைக்கு ஏடிஎம்கேல தான் ஒரு கேள்வியை நேரில் முன்னாடி வைத்திருந்தோம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பிஜேபின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதிமுக ஆட்சியை காப்பாற்றுறது பிஜேபியில் 122 எம்எல்ஏக்கள் தான், ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரன் சொல்றாரு. இதுல 2 பேர் சொல்றதுல யார் சொல்றது
சரியான கருத்துன்னு நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது தான் சரியான கருத்து என்று 19% பேரும், டிடிவி தினகரன் சொல்கிறது சரி அப்படின்னு 58% பேரும், 2 பேர் சொல்வதுமே சரிதான்னு 12 பேரும், இருவரது கூற்றும் சரி தவறு 2 பேருமே உண்மையை சொல்லலைன்னு 11% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நேயர்களுக்கு நன்றி. திரு மணிகண்டன், நிறைவு பார்வை. சார் ஒன்றும் இல்லை சார், ஆர்கே நகரில் எப்படி 20 ரூபா கொடுத்து ஜெயிச்சாரோ அந்த மாதிரி அவர் நிறைய பேர் காசு கொடுத்து இந்த போலில் பங்கேற்க வச்சுருப்பாருங்க. முதலமைச்சரால் கேலி செய்யப்பட்ட சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அதிமுக கொடியேற்றணுங்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்கிறார் வழியே நாக்பூருக்கு போகிறதுக்கு இல்லைங்க. புரட்சி தலைவர் RSSஐ கடுமையாக விமர்சித்தார் அப்படிங்கிற வரலாற்று உண்மையை சொல்லியிருக்கிறார் செந்தில்வேல், நான் ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் RSS ஒரு சமுதாய இயக்கம், அது ஒரு நல்ல இயக்கம், அதை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். திமுக உடன்பிறப்புகள் இதை மக்கள்கிட்ட போய் சொல்லணும்னு RSSஐ 1999 ஜூன் 17 முரசொலியில் பாராட்டின ஒரு கருணாநிதி சார். டிடிவி, OPS, சசிகலா இவங்க 3 பேரும் அதிமுகவில் சேரணும்னா பெட்டர் லக், ட்ரை நெக்ஸ்ட் பிறவி. ஓகே செந்தில், சுருக்கம். ரெண்டு விஷயம், கலைஞர் அப்படி சொன்னாலும் ஒரு பச்சை பொய்யை தொடர்ச்சியாக எல்லா வாதங்களும் பலரும் வைத்துட்டு வருகிறார்கள். அந்த முரசொலி நானும் பார்த்துருக்கேன். நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன், ரொம்ப பொறுமையா இருந்தேன். பரவாயில்ல, நானும் உங்களுக்கு அனுப்புறேன் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க அவருக்கு சொன்னது பாயில் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. பாயில் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. நேரம் இல்லைங்க, நீங்க ஒரு விஷயம் தான் சார். என்ன தெரியுமா, கலைஞர் அன்னைக்கு என்ன சொன்னார் என்றால், பாஜகவை பொறுத்தளவில் RSS ஒரு சமூக இயக்கம். அவர்களுக்கு எப்படி RSS சமூக இயக்கமோ அதே போல எங்களுக்கு திராவிடர் கழகம் ஒரு சமூக இயக்கம். பாஜக சமூக இயக்கம் யாருடைய பார்வையில், RSS சமூக இயக்கம் யாருடைய பார்வையில், பாஜகவின் பார்வையில் என்று கலைஞர் சொன்னார். அதனால அதை விட்டுருங்க. இப்ப ஒரே வார்த்தை தான். இப்ப இந்த போல் நீங்க காட்டுறீங்களா, இப்படிதான் இன்னைக்கு அதிமுக நிலைமை இருக்கு. இவ்வளவு குழப்பம், இவ்வளவு பிரச்சனை. இந்த விவாதம் முழுக்க சேலம் மணிகண்டன் ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லல, சேலஞ்சு பண்ணார். சூடன் ஏத்தி கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ணார். நாளைக்கு காலையில செங்கோட்டையை நீக்கலைன்னா பாருங்கன்னார். 11 நாள் ஆச்சு. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு பகிரங்கமாக சவால் விடுகிறேன். நீங்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் செங்கோட்டையனை நீக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகட்டும். அது சாத்தியமே இல்லை. செங்கோட்டையனை நீக்குவதா வேண்டாமா என்ற முடிவும் கூட அஇஅதிமுகவுடைய தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய அமித்ஷாவின் கரங்களில் தான் இருக்கிறது. அமித்ஷா சொன்னா நீக்கலாம், அமித்ஷா சொல்லலைன்னா நீக்க முடியாது. ஓகே, மனோகர் பாஷா சார், நிறைவு பார்வை ஒரு லைன். என்னை பொறுத்தவரை எடப்பாடியார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து எடுக்கின்ற முடிவுகளுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் துணை இருக்கும். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. எடப்பாடியார் தலைமையிலே தான் இந்த தேர்தல் களத்தை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். மக்கள் விரோத திமுக ஆட்சியை எகற்றுவதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. வந்து அந்த சமாதான உடன்படிக்கை உருவான நேரத்தில் பிஜேபியில இருந்து பிரதமர் தான் பேசினாரு. நான் 3 தடவை சிஎம் ஆனவன், அவர்கிட்ட கீழே எப்படிங்க ஒர்க் பண்றது, கேபினெட்ல எனக்கு வேணாம், அவர் ஆட்சியை பார்த்துக்கிட்டு நான் கட்சியை பார்த்துக்கணுங்கிறதுல மிக உறுதியாக இருந்தார். ஆனால் பிரதமர், அது ஓபிஎஸ்ன்னு சொன்னது, பிரதமர் தான் தலையிட்டு இல்லைங்க ஆட்சியிலே நீங்கள் இருக்கணும், இல்லாட்டி அதிகாரத்தை வைத்துட்டு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உங்களை முடக்கிடுவாங்க, எனவே நீங்கள் கட்சிக்கு தலைவராக இருங்கன்னு சொல்லி, இவர் கட்சிக்கு தலைவர், அவருக்கீழே இணை தலைவர் தான் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி. நான் பாவம் பார்த்து போட்டேன்னு சொல்றதுன்னா இது வந்து யாருங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு செய்தி இல்லை, கற்பனை கேட்டாத டெல்லி அவுட்கம் என்னவா இருக்கும். இல்லை, அஇஅதிமுக தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து அச்சு மற்றும் காட்சி ஊடகத்தில் இடம்பெறுவது என்பது அந்த கட்சிக்கு மேலும் மேலும் பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தும். கூட்டணி சேர விரும்புகிற கட்சிகளுக்கு பெரும் தயக்கத்தை ஏற்படுத்தும். அதற்குத்தான் இவர் வழிவகுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் வெளியே அனுப்பப்பட்டவர்கள் அல்லது சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொல்பவர்களுக்கு விஜய் என்கிற ஆப்ஷன் இருக்கிறது. அதை தவிர விஜய் ஒரு வளர்ந்து வருகிற, தவிர்க்க முடியாத, தமிழகத்தில் தவிர்க்கவே முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருகிற விஜய் நிச்சயமாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் பலத்த சேரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்கள். திராவிட முன்னேற்ற களம் சாதகமாக மாறுவதற்கும் இவர்கள் வழிவகுக்கிறார்கள். இதுதான் பாஜகவின் நோக்கம். நன்றி. உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.